சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த சமயத்துல சமீப காலமா அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் தவறா பேசியிருக்கிறாரு. அதை பத்தி அவர் பேசின விஷயத்துக்கு இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆயிருக்காமே, அப்படியா? ஆமா, உண்மையாவே உலக நாடுகள் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர்னே சொல்லலாம். இது என்ன நடந்துச்சு அப்படின்ற ஆடியன்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு தெளிவா புரியுறபடி பேசியிருக்கோம். தேர்தல் பிரச்சாரங்கள் ஒவ்வொரு கட்சியுமே பல விமர்சனங்கள் எதிர்கட்சி மீது வைப்பாங்க. சரி, அந்த வகையில் மோடி அவர்கள் சமீபத்தில் பேசின ஒரு ஸ்பீச்சில் ஒரு விமர்சனம் வைக்கிறார் காங்கிரஸ் மீது. என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, நாட்டில் உள்ள சொத்துக்கள் முஸ்லீம்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படும். சொத்துக்கள்ல இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அதனால இந்துக்களுடைய சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள் விட்டுருந்தாரு. ஸோ இது பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஒரு சிறுபான்மையினரை தாக்கி பேசின மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணும். சரி, இன்னொன்று சொன்னார், இந்த மாதிரி நாட்டில் உள்ள சொத்துக்கள் முஸ்லீம்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அவங்களுடைய வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க கடந்த முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், மோடி அவர்கள் இப்போ பேசுற இந்த பேச்சுக்கெல்லாம் காங்கிரஸ் அவங்க வாக்குறுதியில சொன்னதை தான் இவர் திருப்பி எடுத்து பேசுறாரோ இல்ல அப்படின்னு அவர் மோடி சொல்றாரு. பட் காங்கிரஸோட வாக்குறுதி செக் பண்ணி பார்த்தா அப்படி கிடையாது. அவர்கள் அப்படி சொல்லலை. மன்மோகன் சிங் நிறைய விஷயங்கள் சொல்லாத விஷயங்களையுமே அவர் சொல்றாரு. இது ஏன் அப்படி பண்றாங்க, ஒருவேளை தேர்தல் யுக்தி அப்படின்றது தெரியல. சில விஷயங்கள் அவர் மன்மோகன் சிங் சொல்லிடுறேன். காங்கிரஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் பேசுறாரு அப்படின்னா அது தேர்தல் விதிமுறையை இவர் மீற ஒரு செயல் தானே இது. அதனாலதான் 17,000 பேர் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க. ஓகே, மொத்தம் 17,000 பேர் கிட்ட இமெயில் மூலமாகவும் டைரக்டாகவும் லெட்டர் மூலமாகவும் கொடுத்திருக்காங்க. இது தேர்தல் யுக்தியா சில பேரால பார்க்கப்படுது. சில பேர் இது சிறுபான்மையினரை தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. சரி, இதை ஒரு பக்கம் விடுங்க. இந்த உள்நாட்டில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு 18 எம்பி இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து. ஆமா, உலகத்துல இந்தியாவிலேயே முதல் முறை நம்ம நாட்டினுடைய பிரதமரை வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எம்பிக்கள் கண்டனம் தெரிவிச்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் நேரத்துல. இதுக்கு முன்னாடி சமீபத்துல மாலதீவ்ஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்க ஆமா, அது நான் சொல்றது தேர்தல் நேரத்துல பிரச்சாரங்கள் இப்ப ஒரு பிரதமர் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் போது பல நாடுகள்ல விமர்சனங்கள் பிரச்சார டைம் பத்தி நீங்க பேசுறீங்க. இது அவங்க மெயினா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிறுபான்மையினர்னால பாஜகவினால முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தோட அவங்க பாக்குறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளுமே இப்ப இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா பிரதமர் மோடியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுவாரு, ஐநாவில் உள்ள தலையிட சொல்லியிருக்காங்க. அதுல ஆக்சுவலி அவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ அப்படின்னு எடுக்கிறாங்க அவங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல டாப் 10 இருக்கு. டாப் 3 வேர்ல்டு ஃபேமஸ் லீடர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல டாப்ல இவர் தான் இருப்பாரு, ஐயா மோடி தான் இருப்பாரு. ஸோ அவ்வளவு ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் இப்படியான ஸ்பீச் ஒரு அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துன்ற ஒரு பயம் உலக நாடுகளுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க உன்னிப்பா கவனிச்சுக்கணும். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கா இதுக்கு அதான் சொல்றேன். இது தேர்தல் பிரச்சாரங்கள் நானே சொல்லல. மன்மோகன் சிங் சில இடங்கள்ல பேசியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு பேசினாரா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்ல. சில காணொலிகளை பார்க்க இருந்தது, அதுல பார்க்கும்போது அவரும் பேசியிருக்காரு. பிரதமர் மோடி, உங்களுக்கு தெரியும், பாஜகனாலே ஒரு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டுப்பேர் என்னன்னா மதவாத அரசியல் இவங்க பண்றாங்க அப்படின்றது ஒரு கட்டுப்பேரா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் பண்ணதான் செய்வாங்க. உதாரணத்துக்கு இது வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு சர்ச்லயோ இல்லாட்டி மசூதியிலயோ தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா கோயில்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது அவர்களுடைய நம்பிக்கையின்காகவோ இல்லாட்டி இது இந்து நாடு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும், இங்க என்ன ஒரு விஷயம், சென்னையில நடக்கக்கூடிய ஒரு சில பாஜக பிரச்சாரம்லாம் கூட கோயில்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, கோயிலே முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு ஆட்சி மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறதோ அந்த நாடு நாசமாவதை எவராலும் தடுக்க முடியாதுன்னு இருக்காரு. ஸோ இவங்க மதத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக மீது ஒரு மரியாதை இருக்க தான் செய்யுது எல்லாத்துக்குமே. நாட்டை டெவலப் பண்ணுறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் மதவாத அரசியல் அப்படின்னு வரும்போது அவர்கள் மீது நியாயப்படுத்த முடியல அவங்களால. நம்ம மதவாத இப்போ நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ அவங்க இருந்தால் தான் காங்கிரஸ் அடிக்க முடியும் அப்படின்றதுனால நான் பிஜேபிக்கு அப்போ லைட்டாக சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இந்த மதவாத அரசியல் வரும்போது அவர்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணவே முடியாது அவங்கள. பொதுவாக ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் காங்கிரஸ் ஒரு மதவாத அரசியலை பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் பண்ணாங்க, அதனால தானே நம்ம இவங்களை சூஸ் பண்ணது. இப்போ இவங்களும் அதே தானே பண்ணுறாங்க. அவங்கள விட இவங்க ரொம்ப அதிகமாகவே பண்ணுறாங்களோன்னு தோணுது. காங்கிரஸ் அவங்களும் பண்ணாங்க. காங்கிரஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் மத கலவரங்களும் மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய பிரச்சனைகளும் வெடிக்கல. இப்போ மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிச்சது. அதுக்கு காரணமே மதம் தானே. கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கலவரம் தான். அதையுமே அவங்க தீர்க்கலை. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை வச்சு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மதம் இனம் ரெண்டுமே காங்கிரஸ் குறிப்பா அந்த ஈழத்துக்கு அவங்க செஞ்ச அந்த துரோகத்தெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. ஆமா,
மறக்கவே முடியாது. அவர்கள் வந்து இப்போ கூட இன்னைக்கு என்னென்னமோ ஸ்பீச்சில் விட்டுருந்தாங்க ஃபயர் விடுற மாதிரி. பட் அவங்க வந்து இன்னும் திமுக பற்றியே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் அவங்க மேலே வைக்க தான் செய்கிறாங்க. பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய போர் நடக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 காரணங்களுக்காக தான் நடக்கும். ஓகே. ஒன்று இனத்துக்காக நடக்கும், ஒன்று மதத்துக்காக நடக்கும். ஆனால் அவர்கள் வந்து அதை பொருளாதார ரீதியாக நாங்கள் போர் தொடுத்தோம் அல்லது எங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்த போர் தொடுத்தோம்னு சொல்லிட்டு அவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மதமும் இனமும் தான் முக்கியமாக இருக்கும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்குது, தமிழர்களுக்கு கிடைக்கல, அதனால நாங்கள் குரல் கொடுப்போம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இனவாதம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிது, தமிழ் மொழிக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம போய் சண்டைக்கு போனோம்னா அதுக்கு பேர் வந்து மொழிப்பற்று. நம்ம வந்து மொழியை மட்டும் பிடிச்சிட்டு இல்லைன்னு அர்த்தம். அது நியாயமானது அது. ஆனால் நான் மட்டும்தான் நீங்கள் சிறந்தவன், மற்ற எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் இனவாதம். அதுக்கு பேர் தான் மொழிவாதம். ஒரு இடத்துல வந்துட்டு தூய தமிழர்களை தட்டி எழுப்புவோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாரதிதாசன் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க ஏன் வந்து தூய தமிழரை தட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லாருமே இங்கே தமிழர்கள் தான், ஆனால் வந்து உண்மையாகவே தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுப்பவன் சில பேர் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எது நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, எதில் நம்ம தாழ்த்தப்படுறோமோ அங்கே வந்து குரல் கொடுக்கறதுக்கு பிறகு இனவாதம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்து மதத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னா இந்து மதம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தாழ்த்தப்பட்டு இருக்கணும். அப்படி தாழ்த்தப்பட்டிருக்கு இல்லாட்டி இந்து மதத்தை வந்து இந்தியாவில் வந்து யாராச்சும் அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் குரல் கொடுப்பதில் தவறு இல்லை. அப்படி குரல் கொடுத்தாலும் இந்து மதத்திற்கு ஆதரவாக மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களையோ சமண மதத்தை சேர்ந்தவர்களையோ நீங்கள் வந்து தாழ்த்தி பேசவோ அவர்களை மிரட்டும் தொழில் பேசுவதோ கூடாது. குஜராத் கலவரத்தில் என்ன நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பல பேர் மூடி மறைக்க முயற்சித்தாலும் அது வந்து காற்று மூடிலாம் அவங்களால் வைக்க முடியாது. எப்படினாலும் வெளியே வந்த நியூஸ். அங்கே வந்து இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தமிழகத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மத கலவரம்ன்றது பெரிய லெவலில் வரலனாலும் ஜாதி கலவரங்கள் வந்திருக்கு. அதுக்கு யார் காரணம்ன்றது உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ உலக நாடுகள் வந்து பயப்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்தியாவில் வந்துட்டு மதம்ன்றது வந்து மிகப்பெரிய ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு மதத்தை வந்து இழிவாக பேசிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அது வந்து மலேரியா டெங்கு மாதிரி கொசு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவருக்கு மீது வந்து இந்தியா முழுவதும் அந்த எதிர்ப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சாமியார் ஒருத்தர் கூட உதயநிதி தலையை வந்து யார் சீவிட்டு எடுத்துட்டு இத்தனை கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கு எத்தனையோ பெண்கள் வந்து கற்பை இழந்து பல பேரால் கற்பழிக்கப்பட்டு அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டு இறந்திருக்காங்க. எத்தனையோ ஆண்கள் வந்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து எங்கேயுமே குரல் கொடுத்து இந்திய அளவில் பெரிய லெவலில் பேசுனது கிடையாது. ஆனால் மதம் வரும்போது இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெரிய லெவலில் குரல் கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையேங்க. அதனால உலக நாடுகள் ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிக்குது மோடி அவர்கள் அடுத்து என்ன பேசுவார் அப்படின்னு. இந்த மாதிரி அவர் பேசுனது வந்துட்டு அவருடைய கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து என்ன பேசுவார் அப்படின்னு. ஒருவேளை மீண்டும் இவர் தவறாக ஏதாச்சும் பேசுகிற மாதிரியோ அல்லது இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ மனம் புண்படும்படியோ அல்லது அவர்களை மிரட்டும் துணியிலையோ ஏதாச்சும் ஸ்பீச் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு வந்து பின்னடைவாக இருக்கும் என்ற மாற்று கருத்து. பார்ப்போம் சூர்யா. நன்றி.